அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வந்து ஸ்வீட் ஆர்ட், ரியல் ஸ்வீட் ஆர்ட். ஏன்னா என்னைக்குமே நான் ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் சிவாஜியில தான் அவரை நடிக்கிறதுக்கு கேட்டேன். அப்போ ரொம்ப பிஸி. அந்த டைம்லயும் வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணாரு. அந்த டைம்ல தான் எனக்கு பழக்கம். அப்போத்துல இருந்து நான் ஒரு ஹீரோயினாவும் நடிச்சிருக்கேன். இந்த படத்துல நான் எங்களை சேர விடலைன்றது தான் அவருக்கு கடுப்பு. அதனால ஷகிலாக்கா மேல காமிச்சிட்டாரு. சார் எல்லா படத்துலயும் எப்படி சார் சேர்றது? நம்ம ஏக் துஜே கேலியே ஆமா ரீமேக் பண்ணுவோம் சார். அது மாதிரி வந்து இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், சப்போர்ட்டிவ் பர்சன், ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர். ஸ்ரீ வந்து என்னோட மோர் தென் அ பிரதர். நான் உரிமையாக தான் பேசுவேன், சண்டை போடுவேன். ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து யாரு கூடயும் ஒர்க்கும் பண்ண முடியாது. வேலை வாங்குறதுங்கிறது பெரிய விஷயங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில். அந்த வேலை வாங்குறதுக்கு உரிமை கொடுக்கணும். டேலண்ட் எல்லாருக்குமே இருக்கும். அந்த டேலண்ட்டை வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும். அதுதான் டைரக்டர்ன்ற ஒரு பொசிஷன் சினிமால. அவங்க நல்ல டைரக்டரா, பெரிய டைரக்டரா, சின்ன டைரக்டரா, அதெல்லாம் தாண்டி அவங்க தான் டைரக்டர், அவ்வளவுதான். டிரைவர், கப்பல் ஓட்டுற கேப்டன், அவ்வளவுதான். அது என்ன ஆகுதோ அது நெக்ஸ்ட். ஆனா நம்பி உட்காந்துட்டோம், we have to go with itங்கிற நம்பிக்கையை வந்து என் மேல வச்ச ஸ்ரீக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் he has given wonderful songs. நீங்க எல்லா சாங்ஸும் இன்னும் பார்க்கல. ஸோ அது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது ரொமான்சிக்கல்ங்கிற பேரு வந்து ஸ்ரீகாந்த் தேவான்னு வச்சதுக்கு காரணமே வந்து இது மியூசிக்கல் இல்லை, ரொமான்சிக்கல் அப்படின்ற வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸ்ரீ, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். And Shobna, we come a long way. So she's also done a very nice role, important role in the film, vital role பண்ணிருக்கா. ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடிச்சா. ஆக்சுவலி எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்தது. நிஜமா நீங்களே பார்க்கும்போது ரசிப்பீங்க. ரொம்ப நேச்சுரலா ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. ரொம்ப நிஜமாவே டாக்டர் நம்பிடுவோம்.